திராவிட கூடாரம் கிட்டத்தட்ட அந்த விஜயநகர பேரரசோட தொடர்ச்சியோட நீட்சி தாண்டா அந்த இன்னைக்கு வரைக்கும் இந்த திராவிடங்கிற போர்வையில எங்களை ஆண்டுகிட்டு இருக்கேன். வேரோடு மண்ணோட அறுத்து சாய்ப்பதற்கான ஒரு கருத்தியலை அண்ணன் சீமான் விதைச்சிட்டாரு. 1922 முஸ்தபா கமால்ங்கிற ஒரு ஆம்பளை என் அண்ணன் சீமானை போன்ற ஒரு வீரன் உள்ளத்துல உறுதி கொண்டவன். அந்த துருக்கி மண்ணு, அவன் மண், அது மண்ணு துருக்கி மண்ல துருக்கியர்களுக்கு மிக நெருக்கடி கொடுத்துக்கிட்டு அந்த மண்ணில் 2.5 கலந்து எப்படி இந்த தமிழ் சமூகத்துக்குள்ள திராவிடங்க கலந்து இன்னைக்கு உள்கலாட்டா பண்றான் பாருங்க. இதே வளையத்தை அங்க செஞ்சான் துருக்கியில. ஒரு கிடைக்கண கூட துருக்கியில் இருக்க விடக்கூடாதா அப்படின்னு முளைச்சு கிளர்ந்தெடுத்து வந்தான். இன்னைக்கு தமிழ் தேசியத்துல கிளர்ந்தெடுத்து வர்றாங்கல்ல அண்ணன் சீமான். இதே போல முஸ்தபா கமால் வந்தான். அவங்கள கிரேக்கலர்களை இந்த துருக்கில இருந்து ஓட அடிச்சு விரட்டின தாண்டா இந்த மண்ணுக்கான விடுதலை கிடைக்கும், இந்த மக்களுக்கான உயிர் காற்று நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம உபயோகக்கூடாதான்னு முஸ்தபா கமால் போராட இல்லையா அந்த துருக்கியில விரட்டினானே. பெரும் போர் கொண்டு 100 ஆண்டு வலி, 100 ஆண்டு ரணம், 100 ஆண்டு கஷ்டங்களையும் கவலைகளையும் உள்ளத்துல தாங்கி அடிச்சா அட்டி கிரேக்கங்களை ஓட வெளுத்து உருக்கி அவங்களை சின்னவனமாக்கி சிடைச்சு மண்ணை விட்டு வெளியேற்றி துருக்கி சுத்தமான துருக்கிகளை கொண்டு துருக்கிங்கிற ஒரு நாடை கட்டமைச்சிட்டான் முஸ்தபா கமால். அத மாதிரி எங்க அண்ணன் சீமானும் இன்னைக்கு இந்த திராவிடர் வேறடா, தமிழர் வேறடா, தமிழர்களை சாதியால் துண்டாக்குனதே இந்த நாய்கள் தாண்டா, தமிழர்களை மதத்தால் துண்டாக்குனதே இந்த நாய்கள் தாண்டா. இந்த இஸ்லாமிய இந்த தாய் குடி சமூகமான இஸ்லாமிய சொந்தங்களை தீவிரவாதிகளாக முத்திரை குத்தி இந்த மக்களை இன்னைக்கு வரைக்கும் 30 ஆண்டு 40 ஆண்டு காலமா சிறைக்குள்ள வச்சு நம்மளை கொட்டடிக்குள்ள கொள்றது இந்த திராவிடம் தாண்டா. அவனுக்கு ஒட்டுமொத்த சமூகம் மதம் கடந்து, இனம் கடந்து, சாதி கடந்து, மதம் கடந்து, அத்தனையும் கடந்து இன்னைக்கு தமிழ் சமூகம் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு ஒரு தலைவன் பின்னாடி நிக்குதுன்னா அது நாம் தமிழர் கட்சிக்கு பின்னாடி நிக்குது. உறுதியாக இந்த முறை நாம் தமிழர் கட்சியோட உறுப்பினர்கள் உறுதியாக நிச்சயம் சட்டசபைக்கு போவார்கள். உறுதியாக காரைக்குடியில் இருக்கக்கூடிய மக்கள், உண்மையிலே கார ரோசத்துக்கும் மானத்துக்கும் பேர் போன மக்கள், காரைக்குடி மக்கள் உறுதியாக செந்தமிழன் சீமானுடைய கதறலுக்கும் கத்தலுக்கும் கண்ணீருக்கும் அவன் சிந்திய வேர்வைக்கும் உப்பு பூத்து போகுங்க. சட்டை நனைஞ்சு தண்ணியில நனைச்செடுத்த சட்டை மாதிரி ஒவ்வொரு கூட்டத்திலும் பேசி முடிச்சுட்டு இறங்கும் போது நீங்க ஒவ்வொரு நாள் நீங்க பாத்துருப்பீங்க சட்டை பூரா வேர்வை தண்ணியா கொட்டும். யாருக்காக சீமான் சுபகமா வாழணும்னா, சீமான் இந்த நாய்களை விட இந்த அரசியல் சாக்கடைக்குள்ள மூழ்கி முக்கிட்ட எடுக்கணும்னா பலாயிரம் கோடி அண்ணன் காலடியில கொட்டுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறான். அத்தனை உதரை தள்ளித்து இந்த சமூகத்திற்காக நாயை விட கேவலமாக இந்த மண்ணை கத்தி இந்த தமிழர்களுக்கு இணை வெளிச்சி ஊட்டுறதுக்காக நம்மால் பெற்றெடுத்த அந்த புனிதனுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க. காரைக்குடி மக்களே, உங்களை கரங்கோத்து உங்க கையேந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், அண்ணன் சீமானை கைவிட்டு விடாதீர்கள். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய